வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ யாருக்கானதுன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோல நாம பார்க்க போற சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2.6 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ல டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை கிளாஸ் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கறதையும் பார்த்தோம். கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இப்ப நம்ம இந்த படத்துல பாக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால இத ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கிளாஸ் அப்படிங்கறத ரெண்டு செக்ஷனா பிரிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டர், செலக்டர் அப்படிங்கிற ரெண்டு செக்ஷன் தான். இதுல கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற செக்ஷன்ல தான் ஆக்சுவல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு செக்ஷனான செலக்டர்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ணி ஏதாவது கால்குலேஷன் பண்றதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டை உங்க ப்ரோக்ராம்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பத்தின டிஸ்கஷன் தான் இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. மென்பொருள் உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் 2.6 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். As you already know that list allow data abstraction in that you can give a name to a set of memory cells. அதாவது லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றனால அது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் இந்த லைன்ஸ்ல லிஸ்ட் அலோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா லிஸ்ட்ல கலெக்டிவா இந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்றப்ப அந்த டேட்டா இப்படிதான் மெமரியில சேவ் ஆகும். அதாவது இந்த லிஸ்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ற வேல்யூஸ் இத டேட்டா இல்லாட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டாவை கலெக்டிவா லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது இந்த டேட்டாக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். இந்த டேட்டாவை கலெக்டிவா லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது அந்த டேட்டா மட்டும் இல்லாம அது கூடவே அந்த டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷனும் கம்ப்யூட்டரோட மெமரியில ஸ்டோர் ஆகும். அதாவது இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டேட்டா அதாவது 89 அப்படிங்கிற டேட்டாவுக்கு அதாவது 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்ததா உள்ள டேட்டா 70 அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் இன்கிரிமெண்ட் ஆகி 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கப்படும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேல்யூக்கு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் பொசிஷன் மெமரியில கொடுக்கப்படும். இத மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இததான் இந்த லைன்ல யூ கேன் கிவ் a நேம் டு a செட் ஆஃப் மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிஸ்ட்ல ஒவ்வொரு டேட்டாவுக்கும் தனித்தனியா வேரியபிளை டிக்ளேர் பண்ணாம அத மெமரி செல்ஸ் மூலமாவே அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கேம் மாஸ்டர் மைண்ட் யூ மஸ்ட் கீப் ட்ராக் ஆஃப் a லிஸ்ட் ஆஃப் 4 கலர்ஸ் that the players guess. அதாவது மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற கேம்ல ஒரு பிளேயர் 4 கலரை கெஸ் பண்ணணும். அந்த பிளேயர் கெஸ் பண்ற 4 கலரை மத்தவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கலர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறத ப்ரோக்ராம் வழியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த லைன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் 4 செப்பரேட் வேரியபிள்ஸ் color 1, color 2, color 3 and color 4 you can use a single variable predict. Example, predict is equal to red, blue, green, green. அதாவது மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற கேம்ல ஒரு பிளேயர் 4 கலரை கெஸ் பண்ணணும். அப்ப இந்த 4 கலரையும் ப்ரோக்ராம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நீங்க இந்த மாதிரி color 1 is equal to red, color 2 is equal to blue, color 3 is equal to green, color 4 is equal to green. இந்த மாதிரி வேரியபிள்ஸ்ல டிக்ளேர் பண்றது மூலமா ஞாபகம் வச்சுக்க முடியும். நாம இந்த மாதிரி 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா predict அப்படிங்கிற ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணியும் இந்த 4 கலரை ஸ்டோர் பண்ண முடியும். இது predict அப்படிங்கிற வேரியபிள் ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கேம்ல பிளேயர் கலரை கெஸ் பண்றாரு. அதான் predict அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த 4 வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவையும் நீங்க இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ல லிஸ்டா அதாவது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார கமா வச்சு செப்பரேட் பண்ணி ஒரு லிஸ்டா ஸ்டோர் பண்ண முடியும். இத பைத்தன் ப்ரோகிராமிங் அலோ பண்ணுது. What lists do not allow us to do is name the various parts of multi-item object. அதாவது இந்த மாதிரி நீங்க லிஸ்டா டிக்ளேர் பண்ணும்போது அத மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம லிஸ்ட் அப்படிங்கறதுல அதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவுக்கும் தனித்தனியா நேம் ஸ்பெசிஃபை பண்றத அது அலோ பண்ண மாட்டேங்குது. அதாவது அதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நீங்க தனித்தனியா பேர் கொடுக்க முடியாது. ஒரே பேர்ல அதாவது predict அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் நீங்க அதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த கேஸ் ஆஃப் predict you don't really need to name the path. அதாவது predict அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்க predict அப்படிங்கிற லிஸ்ட்ல அதுல இருக்கிற ஒவ்வொரு கலர் அதாவது ரெட், ப்ளூ, கிரீன், கிரீன் இந்த 4 கலருக்குமே நீங்க தனித்தனியா வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த ஒரு கலரையும் இங்க பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா அந்த லிஸ்ட்ல அந்த கலர் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற மெமரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதை அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் இங்க டிஸ்கஸ்
டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி predict அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு லிஸ்ட, அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கம்ப்யூட்டரோட மெமரியில இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது predict அப்படிங்கிற பேர்ல இந்த டேட்டா எல்லாம் ஒரு மெமரி இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நீங்க இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேட்டா, அதாவது ரெட் அப்படிங்கிற கலரை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா predict of 0 அப்படின்னு கால் பண்ண முடியும். இப்படி நீங்க டிஃபைன் பண்றதுனால அந்த predict அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேட்டாவை அது அவுட்புட்டா கொடுக்கும். அதாவது ரெட் அப்படிங்கிற கலர் அவுட்புட்டா கிடைக்கும். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் அதோட மெமரி இண்டெக்ஸ வச்சு நீங்க அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த லைன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் in the case of something more complex like a person, we have a multi-item object where each item is a named thing. The first name, the last name, the ID and the email. நாம இப்ப பார்த்த predict அப்படிங்கிற எக்ஸாம்பிளோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான person அப்படிங்கிற இன்னொரு எக்ஸாம்பிள பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இங்க பாக்குற person அப்படிங்கிறதுமே ஒரு மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் தான். இப்ப அந்த person அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் குள்ளார நீங்க 4 வேல்யூவை ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். அதாவது ஒரு பர்சனை பத்தின டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படிங்கிற 4 டிஃபரெண்ட் டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க 4 டிஃபரெண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்றனால இத மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த 4மே வித்தியாசமானதா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த predict அப்படிங்கிற எக்ஸாம்பிள் மாதிரி இல்லாம, அதாவது predict அப்படிங்கிறதுல 4 டிஃபரெண்ட் கலர்ஸ், அதாவது கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. ஆனா இங்க கொடுத்திருக்க person அப்படிங்கிறதுல 4 வித்தியாசமான விஷயங்களை ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படிங்கிற 4 டிஃபரெண்டான விஷயங்களை ஸ்டோர் பண்ணிருக்காங்க. One could use a list to represent a person. நாம இப்ப பார்த்த person அப்படிங்கிற மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட ஒரு லிஸ்ட்ல கூட ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி person அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு லிஸ்டா அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது பத்மஸ்ரீ, அந்த பர்சனோட லாஸ்ட் நேம் பாஸ்கர், அந்த பர்சனோட ஐடி நம்பர் 9942221234, அப்புறம் அந்த பர்சனோட இமெயில் ஐடி formsky@gmail.com. இத கமா வச்சு செப்பரேட் பண்ணி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆனா இப்படி லிஸ்ட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் இததான் ரெஃபர் பண்ணுது அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அததான் உங்க புக்ல பட் such a representation doesn't explicitly specify what each part represents அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாம ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை இந்த மாதிரி லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கறத வெளிப்படையா நாம சொல்லல. For this problem, instead of using a list, you can use the structure construct. அதாவது நாம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு இந்த டேட்டாவை லிஸ்டுக்கு பதிலா ஒரு கிளாஸ்ல சேவ் பண்ண முடியும். அதாவது கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்ல சேவ் பண்ண முடியும். அததான் இங்க instead of using list, you can use a structure construct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In OOP languages, it's called class construct. அதாவது இங்க OOP அப்படின்னு கொடுத்திருக்குது, அதாவது OOP அப்படின்னு கொடுத்திருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கறதோட அக்ரோனிம். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நாம இந்த ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்றோம். To represent multi-part object where each part is named or given a name. நாம இப்ப இந்த கிளாஸ் இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் வழியா இதுல இருக்கிற ஒவ்வொரு மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் பேர் கொடுக்க முடியும். அதாவது லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களால பேர் கொடுக்க முடியல. ஆனா கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க தனித்தனியா பேர் கொடுக்க முடியும் அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க ஒரு சூடோ கோட் கொடுத்திருக்காங்க. அந்த சூடோ கோட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப உங்க புக்ல இந்த சூடோ கோட தான் கொடுத்திருக்காங்க. இந்த சூடோ கோட்ல டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை கிளாஸ் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க புக்ல கொடுத்திருக்க இந்த டயகிராம்ல இத பத்தின விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற person அப்படிங்கிறது கிளாஸோட நேம். இத இந்த ஃபர்ஸ்ட் லைன் ரெஃபர் பண்ணுது. அதாவது கிளாஸ் person அப்படிங்கிறது அந்த கிளாஸோட நேம ரெஃபர் பண்ணுது. person அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸோட நேம். இப்ப இதுல இருக்கிற செகண்ட் பார்ட் கிரியேஷன். இது வந்து அந்த கிளாஸ்குள்ளார இருக்கிற ஃபங்க்ஷனோட நேம். அதாவது இந்த டேட்டா ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டரோட நேம் தான் இந்த கிரியேஷன். அத இந்த சூடோ கோட்ல இந்த செகண்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கிரியேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்டரா இருக்கறனால அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண போகுது. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கறதா இங்க கொடுத்திருக்காங்க. அந்த கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போகுது. அததான் இந்த சூடோ கோட்ல இருக்கிற அடுத்த லைன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த டேட்டாஸ்க்கு எல்லாம் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிருக்காங்க. இப்ப உங்க புக்ல கொடுத்திருக்க இந்த டேபிள்ல இப்ப நாம ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கிற கிளாஸ் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ல எப்படி வேல்யூவை ஸ்டோர்
பண்றது அப்படிங்கறத தான் இந்த டேபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பர்சனோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அதோட கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த பர்சனுக்கு தேவையான டீடைல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் இந்த மாதிரியான வேல்யூஸ் கூட டிஃபால்ட் வேல்யூவை வச்சுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருந்தீங்க. இப்போ இதுக்கு ஆக்சுவல் வேல்யூ கொடுக்கறதுக்காக மெயின் ப்ரோக்ராம்ல p1 is equal to person அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ இந்த லைன் வந்து ஆக்சுவலா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணுது. அதாவது பர்சன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி அது p1 அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுது. இப்போ இந்த p1 அப்படிங்கிற வேரியபிளை பயன்படுத்தி அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நீங்க டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பத்மஸ்ரீ அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ண முடியும். லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு பாஸ்கர் அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ண முடியும். ஐடி அப்படிங்கிற வேரியபிளுக்கு 994221234 அப்படிங்கிற ஐடி நம்பரை பாஸ் பண்ண முடியும். இமெயில் அப்படிங்கிற வேரியபிளுக்கு formsky@gmail.com அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேல்யூவை நீங்க அவுட்புட் ஆகவும் பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் பத்மஸ்ரீ அப்படிங்கறத பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிளை நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுல சேவ் பண்ணிருக்கிற டேட்டாவான பத்மஸ்ரீ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க டிஃபைன் பண்ணிருக்கிற வேரியபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேல்யூவை மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து பாஸ் பண்ணிட்டீங்க. The class or structure construct defines the form of multi-part object that represents a person. அதாவது கிளாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கான்ஸ்ட்ரக்ட் வழியா ஒரு பர்சனோட டீடைல்ஸ மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்ஸா ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர்ல அந்த பர்சனோட டீடைல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றத பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. Its definition adds a new data type, in this case a type named person. இந்த மாதிரி டிஃபைன் பண்றனால ஒரு புது டேட்டா டைப்பே கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல பர்சன் அப்படிங்கிற ஒரு புது டேட்டா டைப்பை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. Once defined, we can create new variables or instances of the type. நாம ஒரு தடவை இந்த மாதிரி கிளாஸ் வழியா பர்சன் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஒரு வேரியபிள் வழியா மெயின் ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதாவது உங்க மெயின் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி p1 is equal to person அப்படின்னு அந்த டேட்டா டைப்பை உங்க ப்ரோக்ராம்குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் மட்டும் இல்லாம நிறைய வேரியபிள், அதாவது p2 is equal to person, p3 is equal to person அப்படின்னு நிறைய தடவை கூட நீங்க டிக்ளேர் பண்ண முடியும். In this example, person is referred to as a class or a type. இந்த எக்ஸாம்பிள்ல person அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் இல்லாட்டி ஒரு டைப்பை தான் ரெஃபர் பண்ணுது. அதாவது ஒரு டேட்டா டைப்பை தான் இங்க சொல்றாங்க. While p1 is referred to as an object or an instance. ஆனா இதுல p1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட ரெஃபர் பண்ணுது இல்லாட்டி அது ஒரு இன்ஸ்டன்ஸ ரெஃபர் பண்ணுது அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி மெயின் ப்ரோக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்றது மூலமா பர்சன் அப்படிங்கிறது அந்த ஆக்சுவல் கிளாஸ், அதாவது பர்சன் அப்படிங்கிற கிளாஸ ரெஃபர் பண்ணுது. இதுல கொடுத்திருக்கிற p1 அப்படிங்கிற வேரியபிள் இந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸுக்கு கிரியேட் பண்ண ஒரு இமேஜ், அதாவது ஒரு காப்பி, இதை தான் ரெஃபர் பண்ணுது. அதாவது பர்சன் அப்படிங்கிற கிளாஸுக்கு நீங்க இன்னொரு காப்பியை கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த காப்பிய p1 அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த p1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு நீங்க ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் பத்மஸ்ரீ, லாஸ்ட் நேம் பாஸ்கர், ஐடி, இமெயில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும். இதே p2 is equal to person அப்படின்னு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதுல இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேம்க்கு வேற ஒரு பேர் பாஸ் பண்ணலாம், லாஸ்ட் நேம்க்கு வேற ஒரு பேர் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியும். அப்ப p2 அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது இன்னொரு இமேஜ் கிரியேட் ஆகும் கம்ப்யூட்டரோட மெமரியில. யூ கேன் திங்க் ஆஃப் கிளாஸ் பர்சன் as a cookie cutter. இப்ப பர்சன் அப்படிங்கிற கிளாஸ ஒரு குக்கி கட்டரா எடுத்துக்க சொல்றாங்க. and p1 as a particular cookie. அப்புறம் p1 அப்படிங்கிற வேரியபிள் ஒரு குக்கி அப்படின்னு எடுத்துக்க சொல்றாங்க. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, using the cookie cutter you can make many cookies. அதாவது ஒரு குக்கி கட்டரை பயன்படுத்தி நீங்க நிறைய குக்கீஸ் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த பர்சன் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பயன்படுத்தி நீங்க நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க p1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி p2, p3, p4 அப்படிங்கிற நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சேம் வே யூசிங் கிளாஸ் யூ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தட் டைப். நான் இப்ப சொன்ன மாதிரி p1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாம p2, p3 இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. So far you have seen how a class defines a data abstraction by grouping related data items. நாம இப்ப இந்த லெசன்ல பார்த்த லிஸ்ட், டியூபிள், கிளாஸ் அப்படிங்கிற இந்த மூணு கான்செப்ட்லயும் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. இப்ப இந்த மூணு டேட்டா டைப்புமே ஏதோ ஒரு குரூப்
ஆஃப் டேட்டாவை, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ரிலேட்டட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கு. A class is not just data, it has functions defined within it. ஆனா இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்றது வெறும் டேட்டா மட்டும் இல்ல. அதாவது லிஸ்ட் டியூபிள் அப்படிங்கறதுல டேட்டா மட்டும் தான் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா கிளாஸ்ல நீங்க கன்ஸ்ட்ரக்டர்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி செலக்டர்ஸ்ல நீங்க ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது நாம ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணி ஏதாவது கால்குலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வழியா செய்ய முடியும் அப்படிங்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. We say such functions are subordinate to the class because their job is to do things with the data of the class. இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற டேட்டாவை வச்சு செயல்படுறனால அந்த ஃபங்க்ஷன்ஸை சப்பார்டினேட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் வந்து அது அந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை பயன்படுத்தி தான் ஏதாவது வேலைகள் செய்யுது. அதனால தான் அதை சப்பார்டினேட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், டு மாடிஃபை ஆர் அனலைஸ் த டேட்டா ஆஃப் எ பர்சன் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம கிளாஸ்ல பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இதுல இருக்கிற டேட்டாவை மாத்துறத தான் இங்க மாடிஃபை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வழியா அந்த பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை நீங்க மாத்த முடியும். அதாவது இங்க கொடுத்திருக்க பத்மஸ்ரீ அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது வேல்யூவா மாத்த முடியும். ஆர் அனலைஸ் த டேட்டா அப்படின்னு சொல்றது வழியா இப்ப நம்ம இந்த P1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல கொடுத்திருக்கிற பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த பத்மஸ்ரீ அப்படிங்கிற நேம்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, இல்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இதுல எத்தனை ஏ அப்படிங்கிற ஆல்பபெட் வருது அப்படிங்கறத கூட கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் மூலமா செய்ய முடியும். Therefore we can define a class as bundle data and the functions that work on the data. அப்ப கிளாஸ்ல நீங்க ஒரு பண்டில் டேட்டாவையும் கிரியேட் பண்ண முடியும். அதாவது நாம இங்க பாக்குற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படிங்கிற 4 விஷயங்களை பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்குள்ளார ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதனால இத பண்டில் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. பண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நிறைய டிஃபரெண்டான விஷயங்களை சேர்த்து ஒரு பொட்டலமா கட்டுறத தான் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க பார்த்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் இது எல்லாமே டிஃபரெண்டான டேட்டா. இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பெரிய பொட்டலம் தான் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் தட் ஒர்க் ஆன் த டேட்டா. ஒரு கிளாஸ்ல இந்த டேட்டா மட்டுமே இருக்காது, அடுத்தபடியா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிற டேட்டாவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வேலையை செய்யுது. அதுதான் இங்க the function that works on the data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From all the above example and explanation, one can conclude that beauty of data abstraction is that we can treat complex data in a very simple way. அதாவது நம்ம இப்ப பார்த்த எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாம அதோட எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அழகே அது காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை எப்படி கையாளுது அப்படிங்கிறது தான். இதுதான் the beauty of data abstraction is that we can treat complex data in a very simple way அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிற காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படிங்கிற டிஃபரெண்ட் டேட்டாஸை இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது இந்த கிளாஸ் அப்படிங்கிற டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா உங்க புக்ல இந்த மாதிரி கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதாவது எல்லா லெசன்லயும் கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இந்த பார்ட் நீங்க முக்கியமா எக்ஸாம்காக படிக்க வேண்டியதா இருக்கும். இது 1 மார்க்லயும் கேட்கலாம், இல்ல உங்க கொஸ்டின் ஆன்சர்ல கூட வரலாம். அப்புறம் உங்க புக்ல இந்த மாதிரி இட்டாலிக்ஸ்ல போல்டா கொடுத்திருக்கிற லைன்ஸையும் நீங்க முக்கியமா படிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேபிள்ல கொடுத்திருக்க விஷயங்களையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லபடியா படிக்க வேண்டியதா இருக்கும். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மென்பொருள் சம்பந்தமான வீடியோக்கள் பெறுவதற்கு இங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள்.